ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் டைலரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸை ஒன் பை ஒன்னாக நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கிராஸ் பீஸை வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம கிராஸாக ஜாயின் பண்ணோம். நேராக ஜாயின் பண்ணோம்னா கிராஸாக வராது. நம்ம கட் பண்ணும்போதே அது கிராஸாக தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் அதே மாதிரியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து அந்த பிசுறு இல்லாமல் சிசர் கட் கொடுத்து நம்ம நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கிராஸ் பீஸ் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த நேர் கட்டிங் வந்து நம்ம 4ஆக போட்டு கட் பண்ணியிருக்கோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் சேர்த்து தான் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதனால் ஷோல்ட்ரு வந்து நம்ம வந்து டபுள் தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஷோல்ட்ரு வந்து டபுள் தையல் போட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் சென்ட்ரு டாட் பிடிச்சிக்கலாம். நம்ம ஏற்கனவே கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ணும்போதே ஆர்காட் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த அளவுக்கே நம்ம வந்து 3 டாட்டுமே நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம். 3 டாட்லேயுமே நம்ம டபுள் தையல் போட்டு எடுத்துக்கணும். சிங்கிள் தையல் போட்டோம்னா அந்த அளவுக்கு நான் வந்து டபுள் தையல் தான் போடுவேன். ஒரு சிலர் வந்து சிங்கிள் தையல் போடுவாங்க. அது பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து டபுள் தையல் போட்டுட்டு அந்த கார்னரில் பேக் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்குவேன். இப்போ வந்து நம்ம 2 சைடுமே 3 டாட்டு நம்ம பிடிச்சி எடுத்தாச்சு. அது வந்து நம்ம வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு ரெண்டு கிராஸையுமே நம்ம வந்து வச்சு செக் பண்ணி எடுத்துக்கணும். 2 சைடும் கரெக்டாக இருக்கான்னு 2 சைடும் வச்சு பார்த்துட்டேன். இப்போ அடுத்து வந்து நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பட்டி வந்து மெயின் கிளாத்தில் வந்து சிங்கிளாக தான் எனக்கு இருந்தது. அதனால் டபுளாக வந்து நான் வந்து வேறு கிளாத்தில் வந்து டபுளாக நான் பட்டிக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம வந்து உள்பக்கம் வந்து நம்ம வேறு கிளாத் நம்ம வந்து டபுளாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை உள்பக்கமும் மெயின் கிளாத்தை வந்து வெளிப்பக்கமும் வச்சு நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரியே நம்ம 2 சைடுமே தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், அதே மாதிரியே மெயின் கிளாத்தை வெளிப்பக்கமும் லைனிங் நம்ம வந்து டபுள் கிளாத் பட்டிக்கு நம்ம வேறு கிளாத் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து உள்பக்கமும் நம்ம வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு அதில் வந்து சிசர் கட் கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த கட் நம்ம எது கொடுக்குறோம் அப்படின்னா, மேலே ஒரு படிமான தையல் போடும்போது எந்தவித சுருக்கமும் இல்லாமல் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். நம்ம கப் சைஸும் கரெக்டாக இருக்கும். இப்போது நான் வந்து படிமான தையல் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். 2 சைடுமே போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், 2 சைடுமே நான் எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரை கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ வந்து சைடில் வந்து நம்ம வந்து பேக் சைடு நம்ம வந்து 1.5 இன்ச் மடக்கி அடிக்க விட்டுருக்கோம் இல்லையா, அதில் சைடு ஆம்கோல்லேருந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ண ஃப்ரண்ட் இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக நம்ம வந்து பட்டி அளவு எவ்வளோன்னு செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம மடித்து அடிக்கணும். அதுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை மடக்கி அடிச்சிடலாம். ஒரு தையல் போட்டுக்கலாம். எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த பிசுறு தெரியாமல் உள்ளே நல்லா மடக்கி விட்டுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரியே 2 சைடுமே அதே மாதிரியே மடக்கி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். தைக்கும் போதே நமக்கு வந்து கரெக்டாக அந்த பிசுரெல்லாம் உள்ளே நல்லா மடக்கி விட்டு நம்ம தையல் போட்டுட்டோம்னா இடையில பிரிஞ்சு வராது நமக்கு. இப்போது 2 பட்டியுமே நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு கீழே மடக்கி அடித்தாச்சு. இப்போ பட்டி இது ஐப்பட்டியும் வீப்பட்டியும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து கொக்கி பட்டிக்கு வந்து நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணி 2 இன்ச்சுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். மேலே ஒரு படிமான தையல் போட்டுட்டு கீழே பிசுரை மடக்கி விட்டுட்டு அதை மடக்கி ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து கொக்கி பட்டி. இப்போ மேலே எக்ஸ்ட்ரா உள்ள அந்த பிசுரை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். நூல்லாம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அப்பப்போ வந்து பிசுறு இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வீப்பட்டிக்கு சிங்கிளாக அந்த 2 இன்ச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருந்ததா கொக்கி பட்டிக்கு டபுளாக கொடுத்தோம். இதை வந்து சிங்கிளாக அப்படியே ஒரு தையல் போட்டுட்டு அதை வந்து இந்த சைடும் அந்த சைடும் பாதி பாதி வர்ற மாதிரி மடக்கி நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு படிமான தையல் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு படிமான தையல் ஒன்று போட்டுடலாம். போட்டுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பிசுரை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது 2 பட்டியுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸை வச்சு இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கழுத்து பீஸும் நம்ம கரெக்டாக தான் நம்ம கட் பண்ணும்போதே பண்ணோம். இருந்தாலும் ஒரு தடவை அளவு ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம செக் பண்ணிக்கணும். 2 சைடுமே அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு சுற்றளவையும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு நெக்கையும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் செக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ பேக் சைடு வந்து
1.5 இன்ச்சு மடக்கி அடிக்க விட்டுருந்தோம் இல்லையா, அதை வந்து மடக்கி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். துணியை நான் எப்போவுமே ரொம்ப இழுத்து கொடுத்து தைக்கக்கூடாது. அப்படி இருந்தால் ஒரு மாதிரி பிறண்டுக்கிட்டு வர மாதிரி இருக்கும். தையல் வந்து பின்னலாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் வரும். ரொம்ப லூஸாகவும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப இழுத்து பிடிச்சும் தைக்கக்கூடாது. இப்போ நம்ம அந்த 1.5 இன்ச் அளவுக்கு மடக்கி அடிச்சுட்டு பின்னாடி வந்து 2 டாட் பிடிக்கணும். ஷோல்டர்லேருந்து கரெக்டாக 2 சைடுமே ஒரு 4 இன்ச் அளவுக்கு ஒரு டாட் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேக் சைடு அளவு ப்ளவுஸை வச்சு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பேக் சைடும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு சுற்றளவு பேக் சைடு சுற்றளவையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து கரெக்டாக தான் வந்து சிசர் கட் கொடுத்து வச்சுருக்கேன். இருந்தாலும் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது ஒரு தடவை மார்க் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ அடுத்தது வந்து கை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். கைக்கு வந்து நம்ம வந்து கீழே வந்து 1/4 இன்ச்சு மடக்கி அடிப்போம். இது வந்து கரபாகம் தான், அதனால் அப்படியே மடக்கி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இப்போ கை சுற்றளவை நம்ம வந்து அளவு எடுத்துக்கலாம். கை சுற்றளவு அளவு எடுத்துகிட்டு ஹாம்கோல் சுற்றளவு, கையோட அடிபாகம் ஹாம்கோல் சுற்றளவையும் ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இப்போ வந்து கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை 2ஆக மடக்கி நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் நெக்கிலேருந்து அப்படியே ஒரு தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். கழுத்து பீஸ் வைக்கும்போதும் அதே மாதிரி தான், இழுத்து பிடிச்சி தைக்காதீங்க, ரொம்ப லூஸாகவும் விடாதீங்க. கரெக்டாக நம்ம வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஷோல்டர் நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து பேக் சைடு வர்ற மாதிரி திருப்பி விட்டுறணும். இப்போ நம்ம அந்த தையல் போட்டு எடுத்துகிட்டு சிசர் கட் கொடுத்துக்கலாம். இந்த சிசர் கட் நம்ம கொடுக்கும்போது நம்ம மடக்கி அடிக்கும்போது அந்த நெக் வந்து அந்த ஷேப் கரெக்டாக உட்காரும். எக்ஸ்ட்ரா உள்ள பிசரை கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே திருப்பி ஒரு படிமான அளவுக்கு நம்ம இந்த தையல் போட்டுக்கலாம். ஒரு படிமான அளவுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், எக்ஸ்ட்ரா உள்ள பீஸெல்லாம் அப்பப்போ நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நூல் அங்கங்கே இருந்ததுன்னா நம்ம வந்து மறந்துட்டோம் அப்படின்னாலும் கூட அது வந்து தச்சு ஃபினிஷ் பண்ணி நம்ம கொடுக்கும்போது அது வந்து ஒரு மாதிரி இருக்கும். நம்ம அப்பப்போ உள்ள பீஸரெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுறணும். இப்போ ஒரு படிமான அளவுக்கு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த எட்ஜில் ஒரு தையல் போட்டு நம்ம எடுத்துக்கணும். அந்த டபுள் தையல் வரும்போது தான் நம்ம வந்து ப்ளவுஸ் போடும்போது அழகாக தெரியும். முன்னாடியெல்லாம் நம்ம வந்து ஹெம்மிங் பண்ணி கொடுப்போம். இப்போல்லாம் யாரும் ஹெம்மிங்கை விரும்புறதில்ல. அது வந்து பிரிஞ்சிருச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்போ எல்லாருமே மோஸ்ட்லி தையல் போட்டு கொடுத்துருங்கன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் இப்போ வந்து நம்ம இதில் டபுள் தையல் போட்டே எடுத்துடலாம். அந்த எட்ஜில் பாருங்கள், நான் தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ அடுத்தது வந்து ஹாம்கோல் கை ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அளவு கரெக்டாக ஷோல்டர்லேருந்து நம்ம செக் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுட்டு அது மேலேயே இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த தையல் மேலேயே போடுங்க. பக்கத்தில் தள்ளி போடுறத விட தையல் மேலேயே போட்டோன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். தையல் அவ்வளோ சீக்கிரம் பிரியாது. இப்போது ஒரு சைடு நம்ம வந்து கை ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடும் நம்ம வந்து அதே மாதிரி கை ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த சென்டரில் இருந்து நம்ம வந்து கரெக்டாக வச்சு பார்த்துட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட்டில் நம்ம வந்து 1/2 இன்ச் அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் தைச்சிருக்கேன், கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கையிலையும் நம்ம வந்து 1/2 இன்ச்சு கட் பண்ணியிருக்கோம். அதை வந்து ரெண்டுமே கரெக்டாக வந்து வச்சு ஜாயின் பண்ணணும். அதை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயும் டபுள் தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து சைடு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அளவில் சைடு நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஆம்கோலும் கையும் அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வந்துச்சுன்னா ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொன்றும் செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு வந்து ஏற்றத்தாழ்வு வராது. அதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணும்போது செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ வந்து 3 தையல் போட்டு எடுத்துக்கலாம். அட்ஜஸ்ட் தையல் இது. எப்போவுமே ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து
2 சைடுமே 3 தையல் போட்டு எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா உள்ள பீஸரை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி அந்த சைடு வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சைடும் நம்ம வந்து ஆம்கோல்கிட்ட கை ஜாயின் கிட்டையும் செக் பண்ணிவிட்டு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா 2 தையலும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். எக்ஸ்ட்ரா உள்ள பீஸரை கட் பண்ணி விட்டுக்கலாம். நூல்லாம் பிசுறு தெரியாமல் அப்பப்போ கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம தச்சு முடிச்சுட்டு கொக்கி கட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலான்னு அசால்ட்டாக விடாதீங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக ப்ளவுஸை ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம், கரெக்டாக தைச்சிருக்கோமான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்மளால் ஒரு நார்மல் ப்ளவுஸ் நம்ம வந்து தச்சு எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி